வணக்கம். நான் சத்யவர்ஷா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மக்களுடைய பாதுகாப்பை முழுமையாக நிர்ணயம் செய்து கொடுத்திருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 2 கோடி தொண்டர்களுமே மக்களுடைய பாதுகாப்பை நிர்ணயம் செய்ய வேண்டும், மக்களுக்குரிய அனைத்து வகையான கோரிக்கைகளும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இன்றைக்கும் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கொண்டு வரப்பட வேண்டும் என்று மக்களுடைய வேண்டுகோளாக லாரி உரிமையாளர்கள் தொழிற்சங்கத்தினுடைய முழுமையான வேண்டுகோள் அனைத்துமே சட்டமன்றத்தில் நேரடியாக அமர்ந்து பேசுவதற்குரிய பங்களிப்பு நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது அதற்குரிய முதன்மை கோரிக்கையாக கொண்டு வந்து மாதத்தில் ஒரு நாள் அவர்களுக்கு பரிசீலனை செய்யக்கூடிய கோரிக்கைகளை முழுமையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். இது அம்மக்களுடைய வேண்டுகோளாக நான் பதிவிடுகின்றேன். ஒவ்வொரு லாரி உரிமையாளர்கள் அனைவருமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்காக இன்றைக்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே சுங்க கட்டணமாக அதிகபட்சமான ஒரு வரி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்துமே பரிசீலனை செய்து இன்றைக்கு நடக்கின்ற அநீதிகளை முழுமையாக தடுத்து மக்களுக்குரிய ஆட்சி அமைப்பாக கொண்டு வரப்பட வேண்டும். அம்மக்களுடைய மேம்பாடு மற்றும் அது சார்ந்து வாழ்கின்ற எத்தனையோ கூலி தொழிலாளி மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் இன்றைக்கு நடக்கின்ற இந்த அநீதியான ஆட்சியை மாற்றுவதற்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வரப்பட வேண்டும். மக்களுக்குரிய உரிமைகளை முழுமையாக மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆட்சி அமைப்பு என்பது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மட்டுமே என்பதை இங்கு ஒவ்வொரு மக்களுமே பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மக்களுடைய கோரிக்கைகளாக நாம் தினமும் பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். நன்றி மக்களே.